அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய தோழர்களே, லாரன் பூத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாறு. அவர்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இங்கிலாந்தைச் சேர்ந்தவர்கள். இங்கிலாந்தினுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் அவர்களுடைய மனைவி செரி பூத் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியினுடைய ஒன்றுவிட்ட சகோதரியாக இந்த லாரன் பூத் அவர்கள் இருக்கிறார். இவர்கள் 1967 பிறந்தவர்கள். இவர்கள் சிறிய வயதிலே பத்திரிகை மீது ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே படிப்பை முடித்ததற்கு பிறகு பத்திரிகையிலே வார பத்திரிகைகள், அப்புறம் மாத பத்திரிகைகள் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்திரிகைகளான தி நியூ ஸ்டேட்ஸ்மேன் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை, அது கிட்டத்தட்ட 110 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது. அதிலும் அவர்கள் வேலை பார்க்கிறார்கள். இப்படி பத்திரிகை துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே அவர்கள் அந்த இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறார்கள். குறிப்பாக முஸ்லிம்களுடைய சூழ்நிலையை பார்க்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் கருப்பான ஒரு ஆடைகளை, பர்தா என்று சொல்லக்கூடிய கருப்பான ஆடைகளை அணிந்து கொண்டு அதிலே தங்களை புதைத்து கொண்டு வெளி உலகம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன்மார்களுக்கு பிள்ளைகள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய, பிள்ளைகளை தோளிலே சுமந்து செல்லக்கூடிய, கணவன்மார்களின் பின்னாலே செல்லக்கூடிய சுதந்திரமற்ற பெண்களாக இருக்கிறார்கள் என்பதாக அவர்கள் அந்த இங்கிலாந்து பெண்களை பற்றிய ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஒரு முறை இவர்களுக்கு ஒரு பத்திரிகையிலே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அது தி மெயில் ஆன் சண்டே என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையிலே பணியாற்றுகின்ற பொழுது பலஸ்தீனத்திற்கு செல்ல வேண்டும், அங்கு சென்று செய்திகளை சேகரிக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவு வந்தது. எனவே அவர்கள் பலஸ்தீனத்திற்கு செல்கிறார்கள். பலஸ்தீனத்திலே செல்லுகின்ற பொழுது இவர்களுக்கு கடுமையான ஒரு பதட்டம் இருந்தது. ஏனென்றால் தொலைக்காட்சிகளிலும் மீடியாக்களிலும் பத்திரிகைகளிலும் பலஸ்தீனர்களையே தவறாக எழுதக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்து கொண்டிருந்தது. தற்பொழுதும் பல இடங்களில் அப்படித்தான் இருக்கிறது. அப்போ பலஸ்தீனர்களை பற்றிய, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களை பற்றிய ஒரு தவறான எண்ணம், இவர்கள் எல்லாம் தீவிரவாதம் எண்ணம் கொண்டவர்கள், தீவிரவாத செயல்முறையவர்கள் என்பதாக இந்த லாரன் பூத் அவர்கள் நினைத்து கொண்டே அவர்கள் பலஸ்தீனத்தை சென்றடைகிறார்கள். பலஸ்தீனத்திலே சென்று அங்கே பார்க்கின்ற பொழுது நிலைமை தலைகீழாக இருக்கிறது. யூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக, யூதர்களுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளாக முஸ்லிம்கள் கடுமையான துன்பத்தை, சொல்லனா துன்பத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆக நாம் நினைத்ததும் பத்திரிகைகளிலே செய்திகள் வருவதும் மிக தவறாக இருக்கிறது. இங்கே யூதர்கள் இவர்களுடைய பகுதிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்கள் மிகுந்த அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக உண்மை நிலையை அங்கே போய் அவர்கள் புரிய ஆரம்பிக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் காலம் காலமாக கேட்டும் படித்தும் எழுதியும் வந்த விஷயங்கள் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்பதாக. இப்படி காலங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ரமல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு அவர்கள் செல்கிறார்கள். அங்கே குளிரான ஒரு நேரம், கடுமையான ஒரு குளிர் நேரம். இவர்கள் இங்கிலாந்தினுடைய அந்த கல்ச்சருடைய ஆடையைத்தான் அணிந்திருக்கிறார்கள். இப்படி அங்கே இரவு செல்லக்கூடிய சமயத்தில் கடுமையான குளிர் எடுக்கிறது, மிகுந்த சிரமமாக இருக்கிறது. இருந்தாலும் இரவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு பெண்மணி வேகமாக வந்தார்கள். ஏதோ சொன்னார்கள் சொந்தமாக, இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர்களுடைய இந்த லாரன் பூத்துடைய கையை பிடித்து கொண்டு அந்த பெண்மணி வேகமாக இழுத்து கொண்டு போகிறார்கள். மறுத்தாலும் இழுத்து கொண்டு போகிறார்கள். சரி, எங்கேதான் இழுத்து செல்கிறார்கள் என்பதாக இவர்கள் யோசித்துக் கொண்டே செல்கிறார்கள். செல்கின்ற பொழுது ஒரு பதட்டம், ஏதோ ஒரு தீவிரவாத பெண்ணுடைய கையிலே சிக்கிவிட்டேனே இந்த இரவு நேரத்திலே என்பதாக நினைத்தார்கள். அந்த பெண் வீட்டுக்குள்ளே சென்று கதவை சாத்தியதும் வேக வேகமாக எதையோ பொருளை தேடுகிறார்கள். கிடைத்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். உடனே அந்த நீளமான ஒரு ஆடை, குளிரை தாங்கக்கூடிய நீளமான ஒரு ஆடையை எடுத்து அந்த பெண்ணுக்கு போட்டு விடுகிறார்கள்.
பிறகு தலையை மறைத்துக் கொள்வதற்கு, பனியிலிருந்து காத்துக் கொள்வதற்கு தலை காதுகளை மறைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பனிக்குள்ளாக்களை எடுத்துக் கொடுக்கிறார்கள். எடுத்து கொடுத்து அத்துணையும் அணிவித்து விட்டு திரும்பவும் கூப்பிட்டு வந்து எந்த இடத்திலே இழுத்து வந்தார்களோ அதே இடத்திலே விட்டு வருகிறார்கள். அப்பொழுது இந்த பெண்ணுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம், மிகுந்த மகிழ்ச்சி. இந்த லாரன் பூத் அவர்களுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம். நாம் ஏதோ தீவிரவாத பெண்ணுடைய கையிலே மாற்றிக்கொண்டதாக அல்லவா நான் நினைத்தேன். ஆனால் இவர்கள் என்னை குளிரில் இருந்து பாதுகாத்து இருக்கிறார்கள். எனக்கு குளிர்கிறதே என்பதாக இவர்கள் நினைத்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட உதவியை செய்திருக்கிறார்கள். இவர்களை நான் தவறாக நினைத்து விட்டேன் என்பதாக நினைத்துக் கொண்டே அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அங்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து பார்த்து முஸ்லிம்கள் சிறந்த செயல்பாடுகள் கொண்டவர்கள், மிகுந்த நல்ல எண்ணம் கொண்டவர்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அன்பானவர்கள் என்பதை அவர்கள் புரிய ஆரம்பிக்கிறார்கள். ஒரு முறை அங்கு இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சென்று அந்த மாணவிகளை சந்திக்கிறார்கள். மாணவிகள் எல்லாம் சிறந்த முறையில் இவர்களிடத்தில் உரையாடுகிறார்கள். ஆனால் அனைவருமே இஸ்லாத்தினுடைய கல்ச்சராக இருக்கக்கூடிய இந்த மருதாவை அணிந்திருக்கிறார்கள். மருதாவை அவர்கள் உடலுக்குத்தான் அணிந்திருக்கிறார்களே தவிர தன்னுடைய அறிவிற்கு அவர்கள் மருதாவை அணியவில்லை. மிகச் சிறந்த முறையிலே உரையாடுகிறார்கள், மிக சிறப்பாக கேள்விகள் கேட்கிறார்கள், மிகச் சிறப்பாக பதில் சொல்கிறார்கள். சிறந்த ஒரு கல்வியில தேடல் உள்ளவர்களாக இருக்கிறார்களே என்பதாக நாம் பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு படிப்பு அறிவை தர மறுக்கிறது இஸ்லாம், ஆடைக்குள்ளாக அவர்களை கட்டி வைத்திருக்கிறது இஸ்லாம் என்பதாக நினைத்தோம். ஆனால் இவர்கள் எல்லாம் கல்லூரியிலே வந்து படித்து மிகச் சிறப்பாக அறிவை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே என்பதாக அந்த சிந்தனை, முஸ்லிம் பெண்கள் அடிமை என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை அவர்களுக்கு மாறியது. ஒருமுறை லெபனானுக்கு செல்கிறார்கள். லெபனானிற்கு சென்று அந்த லெபனானிலே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகளை சந்தித்து பேசுகிறார்கள். அந்த கல்லூரியிலே சியா பெண்களும் இருக்கிறார்கள், சன்னி பிரிவை சேர்ந்த முஸ்லிம் பெண்களும் இருக்கிறார்கள். இந்த இருவர்களுமே பார்க்கிறார்கள், சியா சன்னி பிரிவாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் ஆடை கல்ச்சரிலே ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள். தங்களுடைய ஆடைகளை முழுமையாக மறைத்திருக்கிறார்கள். கல்லூரியிலே படிக்கிறார்கள், இறை வணக்கத்திற்கு செல்கிறார்கள் என்பதாக இவர்கள் மிகுந்த ஆச்சரியம் கொண்டார்கள். அந்த பெண்களிடத்திலெல்லாம் பேசிவிட்டு அங்கு இருக்கக்கூடிய ஒரு படை, ஹிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு படை, அந்த படையினுடைய தளபதியை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த பெண்கள் வாருங்கள் சந்திக்கலாம் என்பதாக அனுமதி பெற்று அழைத்து செல்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு பயமும் கூட. ஹிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு மிகப்பெரிய போராளிகள். அந்த அமைப்பினுடைய அந்த தலைவரை நாம் சந்திக்கின்ற பொழுது கொஞ்சம் பயமாக இருக்கிறது என்பதாக நினைத்தார்கள். ஆனால் அந்த பெண்கள், அந்த லெபனானில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் யாரும் கொஞ்சம் கூட பயப்படவில்லை. மிகவும் சர்வ சாதாரணமாக அந்த தலைவரை நாங்கள் சந்தித்தோம் என்பதாக சொல்கிறார்கள். என்னோடு சந்திக்க வந்த எந்த பெண்களுக்கும், முஸ்லிம் பெண்களுக்கும் கொஞ்சம் கூட உள்ளத்திலே பயம் இல்லை, ஒரு நடுக்கம் இல்லை. ஒரு பெரிய படை தளபதியை சந்திக்க வந்திருக்கிறோமே என்ற அந்த எந்த வகையான பயமும் இன்றி இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தைரியமானவர்களாகவும் எவ்வளவு சுதந்திரமானவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உணர ஆரம்பித்தேன். நல்ல முறையிலே அவர்களிடத்திலே உரையாடினார்கள். நானும் அவர்களிடத்திலே நிறைய விஷயங்களை பேசி நான் தெரிந்து கொண்டேன். அது மட்டுமின்றி அந்த படை தளபதி இருக்கிறாரே, மிக கண்ணியமான முறையில எல்லோரிடத்திலும் நடந்து கொண்டார்கள் என்பதாகவும் தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு போஸ்னியாவிற்கு நான் வந்தேன். போஸ்னியாவிலே வந்து அந்த தலைமை முஃப்தியை நான் சந்திக்க அனுமதி கேட்டு தலைமை முஃப்தி இடத்திலே நான் உரையாட நினைத்தேன். தலைமை முஃப்தி அவர்களிடத்திலே நான் உரையாடினேன். அப்பொழுது உரையாடுகிற பொழுது அவர்களுடைய மனைவியினுடைய பெயரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் ஒரு காசி, என்னுடைய பெயர் இது என்று சொல்லவில்லை, என்னுடைய மனைவி தெரியுமா, இவர்கள் தான், இவர்களுடைய கணவர் தான் நான் என்பதாக தன்னுடைய மனைவியினுடைய பெயரை முற்படுத்துகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு பெண்களுக்கு இவர்கள் கண்ணியம் தருகிறார்கள். நாம் நினைத்து வைத்திருந்த இங்கிலாந்திலே, லண்டனிலே பெண்கள், முஸ்லிம் பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இங்கே வந்து இந்த லெபனானிலே, இந்த போஸ்னியாவிலே, இந்த பலஸ்தீனத்திலே வந்து பார்க்கின்ற பொழுது பெண்கள் சுதந்திரமானவர்களாகவும் கண்ணியமானவர்களாகவும் ஆண்களுக்கு மத்தியிலே மதிப்பு மிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆண்கள் மிகப்பெரிய ஒரு தலைமை நீதிபதியாக இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவியின் பெயரை சொல்லி இந்த பெண்ணுடைய கணவர் தான் நான் என்று சொல்கிறார் என்று சொன்னார் எந்த அளவிற்கு பெண்ணுக்கு மரியாதை தருகிறார்கள் என்பதை நான் இங்கே வந்து நான் புரிந்து கொண்டேன் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்.